ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, கலைஞர் கனவில்ல திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம். அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டாட்சியர் கடிதம். இந்த வட்டாட்சியர் கடிதம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ரைட் சைடில் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட்டு வந்து எழுத வேணாம். நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் அனுப்புனரில் உங்கள் முழு நேம் எழுதிக்கோங்க. நம்ம லெட்ரு வந்து தமிழில் தான் எழுத போகிறோம், சரிங்களா? இப்போ ஃப்ளாட் நம்பர் இருந்தால் ஃப்ளாட் நம்பர் போடுங்க. இல்லை உங்கள் ஆல்ரெடி நீங்கள் பழைய வீட்டில் இருந்திருப்பீங்க, ஸோ அப்படி உங்களுக்கு டோர் நம்பர் இருந்ததுன்னா டோர் நம்பரை மென்ஷன் பண்ணி உங்கள் ஊர், தெரு, என்ன ஊருங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு, இல்லை வில்லேஜ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் எழுதி டிஸ்ட்ரிக்டை நோட் பண்ணிக்கோங்க. பெருநரில் வட்டாட்சியர் அவர்களுக்கு அப்படின்னு எழுதிட்டு உங்கள் வட்டாட்சியர் அவர்கள் எந்த ஊர் எந்த அட்ரஸில் இருக்காங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருளில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மானியம் வேண்டி விண்ணப்பம். ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது ஐயா, நான் கடந்த 10 வருடங்களாக இந்த மாதிரி நீங்கள் என்ன அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு எழுதிக்கோங்க. எழுதிட்டு குடிசை வீட்டில் வசித்து வருகிறேன். மழைக்காலங்களில் குடியிருக்க எனக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. ஆதலால் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்ட எனக்கு மானியம் வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான விண்ணப்ப படிவத்தையும் இத்துடன் இணைத்துள்ளேன், நன்றி அப்படின்னு போட்டு ரைட் சைடில் இப்படிக்கே தங்கள் உண்மையுடன் போட்டு உங்கள் சிக்னேச்சரை சைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேங்க் பாஸ்புக்கு இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அதாவது நீங்கள் ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்களா, ஸோ அந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நல்லா தெளிவாக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த அக்கௌண்ட் நம்பர்லையோ இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடிலையோ ஏதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா, அங்கே அதாவது அப்ளிகேஷனை சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறவங்க ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற பேங்க் வந்து கண்டிப்பாக நேஷ்னல்ஸ் ஓரியன்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட் ஏறதுல எந்த இஷ்யூவும் வராது. ஓகே, இப்போ நம்ம எல்லா ஆவணங்களும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்று லேண்ட் டாக்குமெண்ட், அடுத்தது பட்டா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, வீட்டு வரி ரசீது, இல்லை அப்படின்னா இபி, அதுக்கப்புறம் டிடிடிசிபி அப்ரூவல், அரசு அங்கீகாரம் பெற்ற மனை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட், அடுத்தது வட்டாட்சியர் கடிதம், அடுத்தது கடைசியாக நம்ம இப்போ பார்த்தது பேங்க் பாஸ்புக். இந்த மொத்தம் 10 ஆவணங்கள் தேவை. ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி ஆட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் நேராக போயிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸர் இல்லை கிளர்க்கு இது சம்மந்தமாக உள்ளவங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா, அதாவது திங்கக்கிழமை வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர்ப்பு முகாம் போடுவாங்க. அங்கே வர ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இதை சப்மிட் பண்ணலாம். ஓகே, இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இது வந்து ப்ராசஸிங் ஆக உங்களுக்கு 5லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேஸ்மெண்ட் போடுறதுக்கான தேவையான மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை நான் கான்ட்ராக்டில் விட்டுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கான்ட்ராக்டில் விட்டுற இன்ஜினியர்ட்டையோ இல்லை மேஸ்திரிட்டோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டர் காப்பி. ஸோ இந்த ஆர்டர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் காப்பி எப்படி இருக்கும், ஸோ அதில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஸோ 100 நாள் திட்டத்தின் கீழே எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் அது மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.